சம்மனை கிழிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சம்மன் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை ஒட்டி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட வேண்டியது உங்கள் வேலை. அதுக்கப்புறம் அந்த சம்மனை கிழிக்கிறோமா, அந்த சம்மனை ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டில் மாட்டி வைக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றின கவலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்திய அளவில் போதை கடத்தல் மன்னன் என்று அறியப்பட்ட ஜாஃபர் சாதிக். அவருடைய வீட்டில் கொண்டு போய் போலீஸு சம்மன் ஒட்டுது. அந்த சம்மனை அவங்க அம்மா நேரடியாக வந்து கிழிச்சு போலீஸுக்கு முன்னாடியே கிழிச்சு போலீஸ் மூஞ்சிலேயே வீசுகிறாங்க. அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு வந்து திமுகவினுடைய வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க சம்மனை கிழிக்கக்கூடாதுங்க, கிழிச்சா ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சட்டம் தெரியாதவர்கள் இவங்கெல்லாம். சட்டம் படிச்சாங்களான்னு சந்தேகமா இருக்கு. அந்த காவல்துறை அதிகாரி வந்து கைது பண்ண வராருல, அவர் சொல்ற நீ காவல்துறை அதிகாரிகள் மேலே கை வைப்பியா நீ அந்த டயலாக் கேக்குறாரு. அதுதான் முன்பு நடந்தது ஏதாவது அங்கத்தில் அதெல்லாம் இல்ல 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 அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏன்னா எல்லாமே மீடியாவுக்கு முன்னாடி தான் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மீடியா வீட்டு வாசல்ல நிக்குது. அது அப்படியா இருந்தா அதை எடுத்திருப்பாங்கல்ல. இந்த செய்கை இருக்குல்ல, இவருடைய அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இதை மூடி மறைக்கிறதுக்காக இவர் போய் அடிச்சு இழுத்துக்கிட்டு வரும்போது அவர் டயலாக் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா மீடியாவுக்காக பேசுறாரு. போலீஸ் மேலே கை வைப்பியாடா, போலீஸ் அடிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அடிக்கிறார் இவர். புரியுதா உங்களுக்கு? ஆனா மீடியா காட்டுற எந்த புட்டேஜ்லையும் அமல்ராஜ் அவர்கள் போலீஸை அடிக்கல. அவர் அடிக்க மாட்டாருங்க, அவரோட நேச்சரே அது கிடையாது. ஆனா வழக்கு என்னன்னா அவர் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டினார். அதுதான் சொல்றேங்க, துப்பாக்கி பத்தின அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அவர் கையில துப்பாக்கி இருக்கு. அதுதாங்க நான் சொல்றேன். நீங்க உள்ள நுழையிறீங்க, கேமரால நம்ம பாக்குறோம், உள்ள நுழைஞ்ச உடனே போய் அடிக்கிறீங்க, பின்னாடி வந்த 2 பேர் அவரை மடக்கி குத்துறீங்க. இதுல அவர் கன்னை எடுத்து மிரட்டுறதுக்கான டைமிங் எங்க இருக்கு? திரு கைல்வழி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்கள ஒரு பூங்காவில் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. ஒரு கிரவுண்ட், அது பார்க்க ஒரு கிரவுண்டில் வச்சு ஒருத்தரா இறங்கி 3 பேர் சுத்தி நின்று அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. யார இந்த முதல்ல அமல்ராஜ் என்ன அடிச்சு முடிச்சுட்டு திரும்ப அவனை போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு இந்த பையனை இறக்கி அடி பின்னிருக்காங்க. இல்லை, இதற்கான தேவை என்ன இருக்கு? அவங்க டார்கெட்டே கிடையாது, அவங்க குற்றவாளிகளே கிடையாது. அதுதாங்க நம்மளும் சொல்றோம். இந்த பிரவீன் ராஜேஷுக்கு மனநிலையில் ஏதோ கோளாறு இருக்கு. ஃபெலிக்ஸ் ஜெயராஜை எப்படி சிறைக்குள் வைத்து கொலை செய்தார்களோ அதே போல ஒரு காவல்துறை மர்டரை செய்யறதுக்கு பிரவீன் ராஜேஷ் முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரையும் திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே இரும்பு ராடில் வந்து துணியை சுத்துறது இருறா அவங்களுக்கு அப்படின்னு இரும்புல ராடில் துணியை சுற்றி அட்டி பின்னிருக்காங்க. காலில் முதுகில் கையில எல்லாம் அடிச்சிருக்காங்க. காயங்கள் இருந்திருக்கு. நீதி அரசர் முன்னாடி நிறுத்துகிற போது அமல்ராஜ் சட்டையெல்லாம் கலட்டி காட்டியிருக்கார். அவருடைய மனைவி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிறாங்க. அவருடைய 2 மகன்கள் அதிர்ச்சி அடைஞ்சு வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரே ஒரு தடவை நான் என் கணவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க. அந்த அம்மாவை பார்க்க அனுமதிக்கலை. ஏன் சீமான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இதே வேலையை உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? அப்ப இது அநாகரிகமா இல்லையா? சமதளத்தில் அரசியல் களத்தில் இயங்குற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் வீட்டில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நீங்க வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? காவல்துறை தலைவர், அதாவது சிட்டி கமிஷனர் எல்லாத்துக்கும் மீடியாவை பார்த்து விளக்கம் கொடுக்குறாருல, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய பிழை, இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம் இது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று மிகவும் பரபரப்பாக நடந்த நிகழ்வுகள். சீமான் வீட்டில் அந்த சம்மன் சர்வ் பண்ணப்படுது, அதுக்கப்புறம் அது கிழிக்கப்படுது, அதுக்கப்புறம் அந்த சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் சுபா அவருடைய சகோதரர்னு சொல்லப்படுற 2 பேரையும் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ண விதம் இருக்குல்ல, ஆமாம், அது எந்த அளவுக்கு ஒரு மனித உரிமை அத்துமீறல் தோழர்? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றம் சிஆர்பிசி 160 எப்படி வந்து சம்மன் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த முன்னாடியெல்லாம் அந்த காலத்துலலாம் நீங்கள் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, முனுசாமி உன்னை வந்து கச்சேரிக்கு ஐயா வர சொன்னார் அப்படின்வாங்க. எந்த ஐயான்னா இன்ஸ்பெக்டர் ஐயா தான் வந்து கச்சேரியில் வந்து பதில் சொல்கிறா அப்படின்னு மிரட்டுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு வந்து துள்ள துடிக்க அமுக்கி தூக்கிட்டு போவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்.
இப்போ அந்த முறையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏற்படுத்தின மனித உரிமை மீறல்களெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த 160 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு நீங்கள் வந்து சம்மன் கொடுக்கறதுன்னுடைய பொருள் என்ன, உங்களை விசாரணைக்கு நாங்கள் அழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அழைப்பானை தான் அதுக்கு பேர். இங்கிலீஷ் அது அந்த வேறொரு மொழியில் சம்மன்னு சொல்கிறாங்க. சம்மன்னா அது ஒரு லத்தீன் வார்த்தை, அழைப்பானை. அழைப்பானை தான் தமிழ் வார்த்தை. அந்த அழைப்பானை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் அது. அதனால் அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் மேலே சம்மன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சம்மன் வந்திருக்கு, இத்தனை இது சம்மனில் உள்ள சரத்துகள் இதெல்லாம் அப்படிங்கிற செய்தியை அந்த ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஒருவேளை அவங்க ஃபோனை எடுக்கலை அல்லது நாட் ரீச்சபிள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் ஒரு தேசிய குற்றம் இல்லை, இந்திய இறையாண்மைக்கு எதிரான குற்றங்கள் அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணலாம். இல்லை அதையும் தாண்டி அது உடனே இம்மிடியட்டாக சர்வ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருன்னு பார்த்து ஆணிடம் கொடுக்கணும். சொல்லப்போனால் அந்த சிஆர்பிசி 160 என்ன சொல்லுதுன்னா, பெண்களிடம் மனுவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது அவங்களுக்கான மனுவை அவங்களுக்கான சம்மனாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அப்போது இது ஒன்றாச்சு. இதுவும் இல்லை, அந்த வீட்டில் வந்து வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை அல்லது வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே ஒட்டிட்டு வரலாம், கதவுல ஓட்டலாம், வாசலில் ஒட்டலாம். இதுதான் அந்த அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸ் ப்ரொசீஜர்ஸ். இந்த ப்ரொசீஜர்ஸை இந்த காவல்துறையினர், வளசரவாக்கம் காவல்துறையினர் கடைபிடித்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, என்ன பண்ணாங்க? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே முக்கியமான ஊடகங்கள், உதாரணத்துக்கு புதிய தலைமுறை, தந்தி டிவி, சன் டிவி, பாலிமர் டிவி, நியூஸ் 18 இந்த சேனல்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சீமானுக்கு ஒரு பாலியல் வழக்கில் அவருக்கு நாங்கள் சம்மன் அவர் வீட்டில் வந்து ஒட்ட போகிறோம், அதனால் நீங்கள்லாம் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினரே இவங்களை எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ நானெல்லாம் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியாது காவல்துறை சம்மன் ஒட்டுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு. ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே திரண்டிருக்கு. எப்படா திரண்டிருக்குன்னு சொல்லி அந்த மீடியாக்காரர்கள்ட்ட கேட்கும்போது, அண்ணே காவல்துறையிலேருந்து தானே ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க, அதனால் நாங்கள் ரஷ் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காவல்துறையினுடைய உள்நோக்கம் என்ன? காவல்துறையினுடைய உள்நோக்கம் வந்து கொடுக்கலையா? கொடுக்கல, யார்கிட்டையும் எதையும் கொடுக்கல. அவங்க அங்கேருந்து வந்து நேராக வந்து சுவத்தில் ஒட்டுறாங்க. அதை அந்த மீடியாவெல்லாம் அதை எடுக்கணும், மீடியாவெல்லாம் அதை எடுத்து அண்ணன் செந்தமிழன் சீமானை இழிவு செய்யணும், அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வேலையை தான் அவங்க வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மனைவி அண்ணியார் வந்து மேலே இருக்காங்க, அண்ணிகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து யாருக்கிட்டையும் இந்த சம்மனை வந்து கொடுக்காம அவங்க சுவத்தில் ஒட்டியிருக்காங்க வெளிக்கேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதான் அண்ணி என்ன சொல்கிறாங்க, அதை கிழிச்சு எடுத்துகிட்டு வாங்க, அதில் என்ன சரத்து இருக்குன்னு நான் வந்து படித்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சுபாகரன் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் இங்கேருந்து போய் அதனால தான் அதை கிழிக்கிறான். கிழிச்சா அது வரமாட்டேங்குது, நல்லா ஃபுல்லாக இதை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க, அது வரமாட்டேங்குது. அதனால் அதை எவ்வளவு வருதோ அதை எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல. இல்லை அவங்க படிக்கணும் தான் நோக்கம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். இல்லை அண்ணி அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால அந்த பையன் வந்து எடுத்துருக்கான். இட்ஸ் நாட் a big crime, பட் இல்லை நான் அதான் சொல்கிறேன், அதை அவங்க செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அண்ணி வந்து அதை கலவைக்கல அவங்க சொல்கிறாங்க, அப்படியா ஒட்டியிருக்காங்களா, அதை கிழிச்சிட்டு வா, அது என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால இவன் போய் அதை ஒரு வேலையாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து அவன் செஞ்சுருக்கான். அதை அடுக்கி வச்சு அவங்க அதை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் வர்றார். அவர் எப்படி வர்றாரு, எந்த அடிப்படையில்? இந்த சம்மனை வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வளசரவாக்கம் காவல்துறையிலிருந்து நீலாங்கரைக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ குயிக்காக வந்து இந்த நடவடிக்கை நடந்திருக்கு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்மனை கிழிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், சம்மன் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை ஒட்டி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட வேண்டியது உங்கள் வேலை. அதுக்கப்புறம் அந்த சம்மனை கிழிக்கிறோமா
அந்த சம்மனை ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டில் மாட்டி வைக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றின கவலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்திய அளவில் போதை கடத்தல் மன்னன் என்று அறியப்பட்ட ஜாஃபர் சாதிக். அவருடைய வீட்டில் கொண்டு போய் போலீஸு சம்மன் ஒட்டுது. அந்த சம்மனை அவங்க அம்மா நேரடியாக வந்து கிழிச்சு போலீஸுக்கு முன்னாடியே கிழிச்சு போலீஸ் மூஞ்சிலேயே வீசுகிறாங்க. அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு வந்து திமுகவினுடைய வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க சம்மனை கிழிக்கக்கூடாதுங்க, கிழிச்சா ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சட்டம் தெரியாதவர்கள் இவங்கெல்லாம் சட்டம் படித்தாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. பொதுமக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது சட்டப்படி சொல்லணும்ல. அப்போது இந்த சம்மனை கிழிச்சிட்டாங்கங்கிற குற்றச்சாட்டுக்கு வலசர அந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஒரு ஜீப்பில் வரார். வீடியோ பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து அவங்களுக்கே திரும்பி பேக் ஃபயர் ஆகுது பாருங்க. அவங்க வரவழைச்ச இந்த மீடியா அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த பிரவீன் ராஜேஷ் என்கிற இந்த காவல்துறை அதிகாரி சொல்லுறது எல்லாமும் உண்மையாக போயிருக்கும். நல்ல வேளை போலீஸே மீடியாவை வர வச்சதுனால அங்கே என்ன நடந்துச்சுங்கிற உண்மை இன்றைக்கு இந்தியா முழுதும் ஒரு செய்தியாக மாறி இருக்கு. பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த பிரவீன் ராஜேஷ் என்கிற காவல்துறை அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் எவ்வளவு மோசமாக மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அங்கேருந்து வந்து இறங்கி வந்து கேட்டு மேலே இருக்கிற இதை வந்து அவரே எடுத்து விட்டு கதவை தட்டுறாரு. அந்த காவலாளி கதவை திறந்த உடனே உள்ளே பூந்து நெஞ்சில் ஓங்கி அடிச்சு கூட 2 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்காங்க. யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் பொது புத்தியில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க ரவுடிகளாக இருப்பாங்களோ, அவங்க பொறுக்கிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி சொல்கிறாங்க அவங்க காவல்துறையை சேர்ந்தவங்க. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இதை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஏப்பா கிழிச்சிங்கன்னு விசாரணையில் பண்ணணும். யார் கிழிச்சதுன்னு தெரியணும்ல. அது யார் கிழிச்சதுன்னு தெரியணும். அதை விசாரிக்கணும்ல. விசாரிக்காம வந்து இறங்கினோடனேயே அமல்ராஜ் அவர்களை நெஞ்சில் அடிச்சு கூட வந்த 2 பேரும் சேர்ந்து அவரை குத்தி ஒரு பயங்கரமான மோசமான அக்கிஸ்ட பிடிச்சி இழுத்துட்டு போறது மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு இங்க வந்து அவர் அந்த காவல்துறை அதிகாரி வந்து கைது பண்ண வராருல, அவர் சொல்ற நீ காவல்துறை அதிகாரிகள் மேலே கை வைப்பியா நீ அந்த டயலாக்னு கேக்குறாரு. அதுதான் முன்பு நடந்தது. ஏதாவது அங்க அதெல்லாம் இல்ல 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 அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏன்னா எல்லாமே மீடியாவுக்கு முன்னாடி தான் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மீடியா வீட்டு வாசல்ல நிக்குது. அது அப்படியா இருந்தா அதை எடுத்திருப்பாங்கல்ல. ஏன் இல்லை அதை எடுக்கலை? ஏன்னா அது மாதிரி எதுவும் நடக்கலை. இவர் இந்த வழக்கை இந்த செய்கை இருக்குல்ல, இவருடைய அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இதை மூடி மறைக்கிறதுக்காக இவர் போய் அடித்து இழுத்துக்கிட்டு வரும்போது அவர் டயலாக் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா மீடியாவுக்காக பேசுகிறார். போலீஸ் மேலே கை வைப்பியாடா, போலீஸ் அடிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அடிக்கிறார் இவர். புரியுதா உங்களுக்கு? ஆனால் மீடியா காட்டுற எந்த ஃபுட்டேஜ்லையும் அமல்ராஜ் அவர்கள் போலீஸை அடிக்கலை. அவர் அடிக்க மாட்டாருங்க. அவரோட நேச்சரே அது கிடையாது. அப்போ அடித்து இழுத்துட்டு போகும்போது சட்டையை கிழிச்சு இழுத்துட்டு போகும்போது அவருடைய பிஸ்டோல் அவருக்கு சைடில் இந்த இடத்துல இருக்கு. ஆனால் வழக்கு என்னன்னா அவர் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டினார். அதுதான் சொல்கிறேங்க. துப்பாக்கி பற்றின அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அவர் கையில துப்பாக்கி இருக்கு. அதுதாங்க நான் சொல்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு துப்பாக்கியை பற்றின நாலேஜ் இருந்தால் இந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னு. இப்போ அடித்து இழுத்துட்டு போகும்போது அவர் சொல்கிறாரு, சார் நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறார். எக்ஸ் சர்வீஸ் மேனாவது மயிராவதுன்னு ஓங்கி முதுகில் அடித்து உள்ளே தள்ளும்போது அப்போ அமல்ராஜ் என்னன்னு சொல்கிறாரு, இருங்க துப்பாக்கியை எடுத்து உங்கள்கிட்ட தர்றேன்னு. ஏன்னா அது 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 அங்கே பிடிச்சி இவங்க கண்ணா பண்ணு தள்ளும்போது அது ஏதாவது நடந்துடக்கூடாதுல்ல. அது லோடடாக இருக்குது, நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் தான் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்குள்ளேயும் இவங்க போட்டு அமுக்குறாங்க. அப்போ இல்லை பார்த்து லோடட் கண்ணுங்கிறான், பார்த்து கவனமாக எடுங்க அப்படின்லாம் இன்ஸ்பெக்டர்லாம் சொல்கிறார். அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அந்த அன்யூனிஃபார்மில் வந்த ஒருத்தர் கன்னை கையில் வச்சுட்டு இருக்கார். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அடித்து இழுத்துக்கிட்டு போகும்போது கண் இங்கே இருக்குது, சட்டை கிழிஞ்சு தெரியுது அது கேமராவில். அடுத்தது நீங்கள் உள்ளே போகும்போது பேசுகிற டயலாக் எல்லாம் அமல்ராஜ் என்ன கன்னை எடுத்து தர்றேன், இருங்க பொறுமையாக இருங்க, கண்ணை எடுத்து தர்றேன்னு சொல்கிற டயலாக்கு நமக்கு வந்து கேட்குது. ரைட்டு, இதை விட்டுருங்க. இப்போ அடித்து இழுத்துட்டு போயிட்டீங்க, எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி இந்த 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 வழக்கில் முக்கியமானது என்னென்னா இவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாருங்கிறது. துப்பாக்கி ஒருத்தருக்கு இங்கே இருந்துச்சுன்னா அந்த துப்பாக்கியை எடுக்கணும். எடுத்த உடனே சுட முடியாது, அதை ஹாக் பண்ணணும். புரியுதுங்களா? ஹாக் பண்ணி அதுக்கப்புறம் அதை குறி வச்சு ட்ரிகர் பண்ணணும். நீங்கள் உள்ளே நுழையிறீங்க, கேமராவில் நம்ம பார்க்குறோம்,
உள்ள நுழைஞ்ச உடனே போய் அடிக்கிறீங்க, பின்னாடி வந்த 2 பேர் அவரை மடக்கி குத்துறீங்க. இதுல அவர் கன்னை எடுத்து மிரட்டுறதுக்கான டைமிங் எங்க இருக்கு? அவர் கண்ணை எடுக்கணும். இதற்கு முன்பு அங்க வந்த காவல்துறையினர் அவர் மிரட்டிருக்கலாம் இல்லையா? இது அப்படி இருந்திருந்தால் இந்த மொத்த மீடியாவும் காவல்துறை சொல்லிதானே அங்க இருக்கு, அவங்க அதையெல்லாம் பதிவு செஞ்சிருக்கணும்ல. நடக்கல. அப்படி நடக்கவே இல்லை. முன்னாடியே நடக்கல, இப்பவும் நடக்கல. இப்பவும் நடக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் எதுவுமே பேசல. இப்போ இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரைட், அவர் ஒரு இராணுவ வீரர், முன்னாள் இராணுவ வீரர். அவருக்கு ஒரு 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 25,000 ஒரு 15,000 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பளம் கிடைக்கும். அவர் 2 குழந்தைகள் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒருத்தர் தான் அவர். அவர் என்ன செய்வார்? அவரோட வேலை என்ன? அவர் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பார். யார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரு நாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நாய்கிட்ட கூட அவர் என்ன கேட்பாருன்னா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, யார் நீங்கள், யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்பார். தடுத்து நிறுத்தி கேட்பார். அப்போ அவங்க சொல்லணும், இந்த மாதிரி இன்னாரை பார்க்க வந்திருக்கோம், அண்ணனை பார்க்க வந்திருக்கோம், அண்ணியை பார்க்க வந்திருக்கோம், எதை சொல்லணும். சொன்னால் இருங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு கேட்பார். கேட்டுட்டு அவங்க அடரே உள்ளே அனுப்புங்க, உள்ளே உட்கார வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அழைச்சிட்டு போய் மரியாதையோடு அவர் வந்து உட்கார வைப்பார். இல்லை நான் பார்க்க விரும்பலை, யாருன்னு எனக்கு தெரில, அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொன்னால் கதவை திறக்காம இல்லை அவங்க பார்க்க விரும்பல, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவார். இதுதானே அவரோட டியூட்டி. இது ஒரு காவல்துறை ஒரு அதிகாரிக்கு, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இது தெரியுமா தெரியாதா? இதுதானே அவருடைய வேலை. நீங்கள் யார் போனாலும் யார் சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க மாட்டார் அவர். நீங்கள் உள்ளே திறந்த உடனே உங்களை உள்ளே விட்டுருவாங்களா? எதுக்கு என்னன்னு கேட்குறது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் வீட்டில் இருந்து அந்த காவல் நிலையம் இருக்குல்ல, நீலாங்கரை காவல் நிலையம், அங்கே போகிறதுக்கு 5 நிமிடங்கள் கூட ஆகாது, பக்கத்தில் தான் அது இருக்குது. அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போனீங்க சொல்லுங்க பாப்பா? அங்கே நாங்கள் நேர திரு கயல்வழி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள ஒரு பூங்காவில் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. ஒரு கிரவுண்ட், அது பார்க்க ஒரு கிரவுண்டில் வச்சு ஒருத்தராக இறங்கி 3 பேர் சுற்றி நின்று அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இந்த முதல்ல அமல்ராஜன் அடித்து முடிச்சுட்டு திரும்ப அவனை போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு இந்த பையனை இறக்கி அடி பின்னிருக்காங்க. அடிச்சு குத்துன்னு குத்தி அதுக்கப்புறம் திரும்ப ஏற்றி 1 மணி நேரம் செஞ்சுருக்காங்க. இதை வச்சு அவங்கள செஞ்சு திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. இங்கே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் செய்தி வருது. இல்லை, இதற்கான தேவை என்ன இருக்குது? அவங்க டார்கெட்டே கிடையாது, அவங்க குற்றவாளிகளே கிடையாது. அதை தாங்க நம்மளும் சொல்கிறோம். இந்த இந்த பிரவீன் ராஜேஷுக்கு மனநிலையில் ஏதோ கோளாறு இருக்கு. அவர் ஒரு பொருத்தமற்ற ஆஃபீஸர். இதை வந்து காவல்துறை தலைவர் கணக்கில் எடுத்துக்கணும். சிட்டி கமிஷனர் இதை கணக்கில் எடுத்துட்டு அவர் மனநிலையை சோதிக்கணும். என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? அடுத்தது ஃபெலிக்ஸ் ஜெயராஜை எப்படி சிறைக்குள் வைத்து கொலை செய்தார்களோ அதே போல ஒரு காவல்துறை மர்டரை செய்யறதுக்கு பிரவீன் ராஜேஷ் முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரையும் திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே இரும்பு ராடில் வந்து துணியை சுத்துறது, அவங்களுக்கு அப்படின்னு இரும்புல ராடில் துணியை சுற்றி அட்டி பின்னிருக்காங்க. காலில், முதுகில், கையில எல்லாம் அடிச்சிருக்காங்க. காயங்கள் இருந்திருக்கு. நீதி அரசர் முன்னாடி நிறுத்துகிற போது அமல்ராஜ் சட்டையெல்லாம் கலட்டி காட்டியிருக்காரு. இந்த மாதிரி காலில் எல்லாம் காட்டியிருக்காருங்களா, கையெல்லாம் காட்டியிருக்காருங்களா, இரும்பு ராடை வச்சு எங்களை அடித்தாங்கய்யா, எங்களை கொண்டு போய் ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துல வச்சு எங்களை வந்து அடித்தாங்கய்யா அப்படின்னு அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. சுபா தம்பியும் சொல்லியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் எப்படி பொது வெளியில் மக்கள் மத்தியில் வேலை செய்வதற்கு பொருத்தமான அதிகாரியா? இவர் எந்த விதமான குற்றமும் செய்யாதவர்களை ஒரு சம்மனை கிழிச்சிட்டாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கிற ஒருத்தருடைய மனநிலையில் ஏதோ கோளாறு இருக்கு, ஏதோ புத்தி பிளண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளியாக நான் அவரை பார்க்கிறேன். அவர் மேலே எனக்கு எந்த வன்மமும் இல்லை. ஆனால் அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது நமக்கு ஆச்சரியம் அளிக்குது. அதனால் காவல்துறை இதில் தலையிட்டு அவரை உடனடியாக அவர் மனநிலையை சோதனை பண்ணணும். உடனடியாக மாநில காவல்துறை தலைவர் உத்தரவிட்டு, எதற்காக நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, யார் உன்னை இந்த மாதிரி எல்லாம் நடத்துனது, ஒருவேளை இரும்பு ராடை வச்சு அடிச்சியே அவர்கள் இறந்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். சரி, அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிறாங்க. அவருடைய 2 மகன்கள் அதிர்ச்சி அடைஞ்சு வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரே ஒரு தடவை நான் என் கணவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க. நான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்
மருத்துவர் திருமால் செல்வன் அவர்கள், எங்கள் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி முத்துப்பாண்டி, நாங்கள் எல்லாம் நின்று காவல்துறையினரை திரும்ப திரும்ப கெஞ்சிரும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரமாக கெஞ்சிரும். அந்த அம்மாவை பார்க்க அனுமதிக்கலை. ஏன்? கொலை செய்கிற திட்டத்தோடு உள்ளே இருந்ததுனால பார்க்க அனுமதிக்கலையா? இல்லை அடித்து அவர்களை காயப்படுத்தி வச்சிருந்ததுனால அவர்களை பார்க்க அனுமதிக்கலையா? என்ன காரணத்துக்காக மனைவியை பார்க்க அனுமதிக்கலை? ஒருத்தரை கைது செய்தால் கைது செய்த உடனேயே அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க மனைவி, பிள்ளைகள் யாராவது ஒருத்தருக்கு காவல்துறை இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பண்ணலை. சரி, அவங்க எப்படியோ கேள்விப்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த இருக்கார் உங்க கணவர் அப்படின்னு பார்க்க வைப்பதில் பிரவீன் ராஜேஷுக்கு என்ன பிரச்சனை? புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க இன்னும் மீடியா சுத்தி நிக்குது. கடுமையா அந்த அம்மாவும் மீடியாவிலையும் பேசுறாங்க. அவங்க என் கணவரை நான் பார்க்கணுங்கிறேன், அவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு. பெரிய அழுத்தத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்களுக்கு பிறகு அவங்க பையன் 2 பேரை, அவங்க அம்மா 3 பேரை மட்டும் அனுமதிச்சாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ இவரை கொண்டு போய் செம்மஞ்சேரி கோர்ட்டில் வந்து நீதி அரசருக்கு முன்னாடி நிறுத்த போகிறாங்க, குற்றவியல் நீதிமன்றத்தில். அதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் இங்கேருந்து அங்கே போகிறோம். இந்த காவல்துறை என்ன செய்யுதுன்னா, கோர்ட்டினுடைய கதவு இருக்குல்ல, அதை இழுத்து பூட்டு போட்டாங்க. எத்தனை மணி போல இருக்குது? இது கிட்டத்தட்ட ஒரு 9 மணியை போல், இரவு 9 மணியை போல் இழுத்து பூட்டு போட்டாங்க. இப்போ இந்த இவங்களை கொண்டு வந்து நீதி அரசருக்கு முன்னாடி நேர் நிறுத்துறதுக்காக இவங்களை 2 பேரையும் கொண்டுகிட்டு வர்றாங்க. அங்கே பூட்டு போட்டிருந்ததுனால பூட்டை காவல்துறை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஒரு 4 பேர் வழக்கறிஞர் உள்ளே போகணுங்கிறோம். முடியாது, 2 பேர் தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வழக்கறிஞர்களே அனுமதி கிடையாதுன்னாங்க. எப்படிங்க வழக்கறிஞர்கள் எப்படி அனுமதி இல்லாமல் இருக்கும்? நாங்கள் எங்கள் பக்கம் நியாயத்தை வந்து நீதி அரசருக்கு சொல்கிறது இல்லையா? இது என்ன நீங்கள் சொல்கிறது புது நடைமுறையாக இருக்குது? குற்றவாளியை கூட்டி கொண்டு போய் நேராக நிறுத்துவீங்க, அவர் நீதி அரசர் கேட்டுட்டு உடனே ரிமாண்ட் பண்ணிட்டு வரா, இது எந்த ஒரு நியாயமையான்னு சண்டை போடுறோம். சண்டை போட்டோன்னே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மீடியா சுற்றி நின்னதும் திரும்ப கொண்டு போய் இவங்களை வாகனத்தில் ஏற்றி வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த நீதிமன்றத்துக்கு பின்னாடி வழக்கறிஞர்களுடைய அறைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு குறிப்பாக நேற்று வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த நீதிமன்றத்தை வேலை செய்கிற வழக்கறிஞர்கள் ஒரு 200 பேர் நேற்று ஒரு கலந்தாய்வு கூட்டம் இதுக்காக போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து கடைசியாக அங்கே நிற்கும்போது என்ன நம்ம நீதிமன்றத்தில் ஏதோ தகராறு நடக்குதுன்னு அவங்க அங்கேருந்து வர்றாங்க. வந்து பார்த்தா இவங்க கேட்ட பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்தோடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க நேராக வந்தோடனே போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாங்க, யோ இது எங்கள் கோர்ட்டு, இவங்கெல்லாம் வக்கீல்கள் எல்லாருமே கோர்ட்டு போட்டு நிற்கிறாங்க, நீ எப்படி கேட்ட பூட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே எட்டி உதைக்கிறாங்க கேட்ட. அதை எல்லாம் எல்லை மீறி இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா, நேராக அவங்க அறைகள் இருக்குல்ல, அந்த அறைகள் பக்கம் போய் ஒரு பெரிய கடப்பாறையை தூக்கிட்டு வர்றாரு, பூட்டை உடப்பண்டான்னு சொல்லி. இப்போ எல்லாரும் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த ட்ராமா போனதும் சுற்றி மீடியா இருந்தோடனே நாங்கள் பயந்துட்டோம். ஐயோ இது நாம் தமிழர் கட்சி அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க இவங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிங்களாம் இங்கே வாங்கணும்னு நாங்கள் ஒரு பேரெல்லாம் இங்கே அந்த பக்கம் போய் நின்றுட்டோம். எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு எங்களுடைய வழக்கறிஞர் வந்து ஸ்ரீதர் அவர்கள் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அவர் பேசிட்டார். இது வந்து இங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அதுக்கப்புறமா இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. 10 மணி ஆகுது, அப்போவும் அவங்க கொண்டுக்கிட்டு வரல. எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, ஒருவேளை நீதி அரசர் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு நினச்சோம். அப்போ விசாரிக்கும் போது அவங்க லோக்கலில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இதுவரைக்கும் அவர் யாரையுமே வீட்டில் அனுமதிச்சது கிடையாது, அவர் இரவு 2 மணியாக இருந்தாலும் எனக்கு ஸ்டாம்பருக்கு கொண்டு வாங்க, நான் அங்கே வர்றேன்ட்டு வர்ற ஒரு நீதிபதி அவர், அதனால் அப்படி செய்ய மாட்டாருன்ட்டாங்க. பின்னாடியெல்லாம் சுற்றி பார்த்தோம், வேறு எந்த கேட்டும் கிடையாது, ஒரே கேட்டு தான். அப்போது ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, ஒரு ஏசி ரேஞ்சில் இருக்க ஒரு அதிகாரி வந்து கூப்பிட்டு எல்லாரையும் பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டை திறக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க அமல்ராஜ் சாரையும் சுபாவையும் கொண்டு வர சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து ஒரு 4 பேர் வக்கீலை அலோவ் பண்ணி உள்ளுக்குள்ளே இவங்களை அனுப்பி விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் வழக்கறிஞர்கள் எங்கள் பக்கம் நியாயத்தை சொன்னாங்க. இந்த அமல்ராஜ் அண்ணனும் சுபாவும் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயத்தை, நடந்த உண்மையை நீதியரசருக்கு சொன்னாங்க. நீதியரசர் முழுசாக எல்லாத்தையும் கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரா, எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து என்னென்னா கேஸு 2. ஒன்று வந்து இவர் வந்து எங்களுடைய சட்டப்படியான எங்களுடைய வேலையை இவர்கள் செய்ய விடவில்லைன்னு ஒரு கேஸ். அந்த கேஸை அவர் வந்து ஏற்கலை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா,
இந்த வழக்குக்கு நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீங்கள் பெயில் போடுங்க, நான் பெயில் கொடுத்துட்றேன்ட்டு. ஆனால் இவங்க ஆர்ம்ஸ் வழக்கு ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லைன்னா நான் உங்களை ரிமாண்ட் பண்ண மாட்டேன், இப்போ அனுப்பிடுவேன். இவங்க ஒரு ஆர்ம்ஸ் வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கை நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதில் நான் உங்களை ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அந்த ஆர்ம்ஸ் வழக்கில் தான் அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ இதுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய உண்மை. இப்போ இதில் வந்து யாரெல்லாம் தலையிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இவர் ஒரு இராணுவ வீரருங்க. 25 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழுகிற மக்களை காப்பாற்ற வேண்டும், எதிரிகளிடமிருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக 25 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ண ஒரு ஆளுங்க, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், உயிரை பணைய வச்சு களத்தில் நின்ன ஒரு ஆள். அவர் ரிட்டையர்ட் ஆகி தாம் பிள்ளை பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு ஒரு வேலை வந்து செஞ்சிட்ருக்கார். அவரை இப்படியா நடத்துவீங்க? இப்படியா மனிதத்தன்மை ஏற்று நடத்துவீங்க? இப்படியா கொண்டு வச்சு அடிப்பீங்க? யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த ரைட்ஸ்? போலீஸ் நிலையத்தில் வைத்து அடிப்பதற்கும் கொண்டு போய் ஓப்பன் கிரவுண்டில் வச்சு அவர்களை தாக்குவதற்கும் உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? அப்படி என்ன தவறை இவர்கள் செய்து விட்டார்கள்? அவர்கள் செஞ்ச பிழை என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி எழுது. உடனடியாக முன்னாள் இராணுவத்தினர் அசோசியேஷனுடைய தலைவர் நேற்று இரவு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து நடந்தது என்ன என்பதை அவர்கள் பதிவு செய்துட்டு போயிருக்காங்க. இவர் முன்னாள் இராணுவத்தினர் என்று சொன்ன பிறகும் அவரை தாக்கியிருக்கீங்க, அது வந்து வீடியோவில் இருக்கு, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இதற்கு மாநில அரசு மன்னிப்பு கோரணும், காவல்துறை தலைவர் துறை ரீதியான நடவடிக்கையை அந்த காவல் ஆய்வாளர் மேலே எடுக்கணும், இல்லை என்று சொன்னால் எங்கள் அகில இந்திய சம்மேளனத்தின் மூலமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து மாநில அரசை நாங்கள் வந்து குற்றவாளியாக்கி நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து கமிஷனர் அவர்களுக்கும் டிஜிபி அவர்களுக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதன் மீதும் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா சட்ட நடவடிக்கை உறுதியாக நாங்கள் எடுப்போம். அது போக ஐயா அமல்ராஜ் அவர்களினுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் என் கணவரை இப்படி மனிதத்தன்மையற்று நடத்தினதுனால இந்த நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து உழைத்த என் கணவனை இப்படி அடித்து அவமானப்படுத்தினதுக்கு எனக்கு நீதி கேட்டு நான் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளவு பெருசா ஆக்குனது யாரு? இவ்வளவு மாநில அரசுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்குனது யாருன்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற பிரவீன் ராஜேஷ் என்கிற அந்த காவல்துறை அந்த ஆய்வாளர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இதன் மீது அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன். அதுதாங்க, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவருங்க. ஒரு மாதிரி மனநோயாளி மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு பெண்ணு அவங்க வெளியில் நைட்டியோடலாம் வெளியில் வரமாட்டாங்க, அந்நியார். அவங்க ஓடி வர்றாங்க, ஓடி வந்து சாரி சார் அப்படிங்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய மனைவி வந்து பேசும்போது நின்று அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? ஒருமையில் பேசுறது மாதிரி பதில் சொல்லிட்டு பாரு, என்ன பெரிய சாரி, எவ்வளவு ஒரு மட்டமாக வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு போறாரு தெரியுமா? உண்மையான மனநிலை உள்ள ஒரு ஆளு, சரியான மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள் இப்படி நடந்துக்குவாங்க. என்ன பிரச்சனைனா, சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய கட்சி. ஆமா, இது அவர் வீட்டில் எப்படி நடந்து போச்சுன்னா, இப்போ மற்ற ஆர்டினரி குடும்ப வீடுகளில் என்ன நடக்கும்? ஏன் இப்போ 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை அடிச்சு தூக்கலையா ஜெயலலிதாம்மா? ஐயோ கொல்றாங்கோ கொல்றாங்கோ அப்படின்னு வந்து அவர் கத்தலையா? அடிச்சு தூக்கி கொண்டு போய் கைலியோட நீதிமன்ற வாசலில் உட்கார வைக்கலையா? அதனால் இது எல்லாருக்கும் நடக்கும், புரியுதுங்களா? இது பேக் ஃபயர் ஆகும். அந்த கவனத்தோடு மாநில அரசு, காலகட்டம் வேற, அது நடந்து இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு, 15-20 வருடங்கள் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இந்த சமூகம் வந்து மாறுது, ஒரு மாதிரி ஒரு மேன்மை அடையுதுல சமூகம். இல்லைங்க, சமூகம் மேன்மை அடைஞ்சுது, திமுக மேன்மை அடைஞ்சிச்சா? இல்லை. ஏன் திமுக தலைவரை வீடு பூந்து அடிச்சு ஜெயலலிதா அம்மா தூக்கி உள்ள ஏன் வச்சாங்க? அதுக்கு முந்தின ஆட்சியில் அவங்க அந்த அம்மாவை அவமானப்படுத்தி இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணினதுனால தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே வீடு புந்து அடித்தாங்க. சரியா? இப்போ அதே மாதிரியான வேலையை நீங்கள் செய்யலாமா? ஏன் சீமான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதே வேலையை உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா?
அப்போ இது அநாகரிகமாக இல்லையா? சமதளத்தில் அரசியல் களத்தில் இயங்குற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் வீட்டில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? காவல்துறை தலைவர், அதாவது சிட்டி கமிஷனர் எல்லாத்துக்கும் மீடியாவை பார்த்து விளக்கம் கொடுக்குறாருல, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பிழை, இது எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோதம். இது ஒரு சம்மன் சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் கையில் கொடுக்குறியோ அல்லது வீட்டில் ஒட்டுறியோ, நீ ஒட்டிட்டு நீ வந்துட வேண்டியதுனடா உனக்கு வேலை. அதை கிழிக்கிறான், அவன் கிழிக்காமல் போகிறான், அதை ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டி வைக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்துட வேண்டியதானே. உனக்கு அவங்க கவனத்துக்கு கொண்டுகிட்டு போகிறது தானே உங்கள் நோக்கம். அதை தாண்டி இந்த வேலையை செய்கிறது எப்படிங்கிறேன். எதற்காக இது செய்யப்பட்டுச்சு? அவர் ஒரு மிக மோசமான மனநோயாளி போல நடந்துக்கிட்டார் அவர். இப்போ இந்த வழக்கெல்லாம் யார் நடத்துறா? அவங்க போய் பார்த்தாங்களா சிறையில்? திரு அமல்ராஜையும் சுபா அவங்க போய் யாராவது பார்த்தாங்களா? இல்லை, இன்றைக்கு காலையில் பார்க்குறதுக்கு போயிருக்கேன். 2-3 விதமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு வழக்கறிஞர் பிரிவு வலசரவாக்கம் காவல்துறையில் போய் அங்கே மனு கொடுத்தோம். இந்த மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் இரவு 8 மணிக்கு தாங்க அவர் வர முடியும், அவர் வெளியூரில் இருக்கார், வெளியூர்லேருந்து விமானம் சேலத்தில் விமானத்தின் மூலமாக சென்னைக்கு வரணும், அதற்கான நேரம் எங்களுக்கு 8 மணி தான் ஆயிரும், 8 மணிக்கு வர்றாருன்னு கொடுத்தோம். அதை வலசரவாக்கம் காவல்துறை அதை ஏற்கலை. எதுக்கு ஏற்கலை? என்ன சொல்கிறாங்க? அவங்க இல்லை, நாங்கள் 11 மணிக்கு ஆஜராக சொன்னோம், நீங்கள் வரலை அப்படின்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை அவங்க ஏற்கலை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், சீமான் அவர்கள் ஊரில் இல்லைங்கிறது உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் அங்கேருந்து நேற்று தானே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நேற்று தானே இந்த கலவரத்தை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பி வருவதற்கான கால அவகாசத்தை கொடுத்தா என்ன ஆகும்? இந்த கேள்வியை நான் மதிப்புக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், இது என்ன விதமான நெருக்கடி? அவங்க யார் கையில் இருக்கு? காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்கு. முதலமைச்சருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நேற்று இரவு முதலமைச்சருக்கு உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கலையா? சீமான் வீட்டுக்கு போனோம், அவங்க காவலாளியை அடித்து இழுத்துட்டு வந்தோம், மீடியாவிலெல்லாம் செய்தி வந்துருச்சு, நமக்கு ரொம்ப பின்னடைவு ஆகி போச்சுன்னு உளவுத்துறை போய் நேர்மையாக ரிப்போர்ட் பண்ணலையா? இல்லை, அப்படி செய்தி ஆகலை. இல்லைங்க, அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டினாரு, அதனால அவர் கைது செஞ்சோம், இப்படி தானே எல்லா மீடியாக்களும் பேசுது. இல்லை, அப்படியெல்லாம் எந்த மீடியாவும் பேசலை. எல்லா மீடியாவும் உண்மையை வெளிக்காட்டுது. அங்கே நடந்தது என்னங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, சன் டிவி, அதுக்கப்புறம் புதிய தலைமுறை, தந்தி டிவி, பாலிமர் டிவி, இது திட்டமிடப்பட்ட சதி. சீமானுக்கு எதிராக சீமான் ஈவேராவை பேசிவிட்டார் என்பதற்காக மாநில அரசு எடுத்திருக்கிற மிக மோசமான சட்டவிரோத செயல்னே சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? இப்பதான் நம்ம பல விஷயங்களை நினைவு கூற வேண்டியிருக்கு. ஒன்று, ஈரோடு கிழக்கு தேர்தல் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டார் அண்ணன் மதிப்புக்குரிய குளத்தூர் மணி அவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒன்று. ரெண்டாவது, சீமான் அவர்கள் மீது ஈவேராவை பேசினார்னு பல இடங்கள்ல வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழக்குகளில் நடவடிக்கை எடுத்தா அது இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் இன்னைக்கு சீமான் அப்படி சொல்ல முடியாதுல்ல, இது நீதிமன்றத்தோட உத்தரவு தானே. இவ்வளவு நாட்கள்ல இந்த வழக்கை விசாரித்து முடிங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்னபோது அதுதான் இப்ப காவல்துறை நடைமுறைப்படுத்துது. ஏங்க, காவல்துறை நடைமுறைப்படுத்துறது, சம்மன் சர்வ் பண்றது, சர்வ் பண்ணிட்டு போக வேண்டியதானுங்க காவல்துறை. சீமான் வீடு பூந்து அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன். என்ன காரணத்துக்காக வீடு பூந்து அடிச்சிங்க? உங்களை யாராவது திட்டுனாங்களா? உங்களை யாராவது பேசினாங்களா? சம்மன் இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கேட்டுங்க, கடந்த இந்த 1 மாத காலத்துல பெரியாரை திட்டினதுக்காக இந்த அதுதான் எதிர்வினை தான் இது எல்லாமே. இப்ப பாருங்க, இந்த பெரியாரை திட்டினதுக்கு அப்புறமா இது வரைக்கும் ஒரு 50 சம்மன் வந்திருக்கு அண்ணன் வீட்டுக்கு. போலீஸ்காரங்க வருவாங்க, வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சம்மனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. போலீஸ்காரங்க வருவாங்க, வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க சம்மனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க மட்டும் ஏன் ஒட்டணும்? இவங்க மட்டும் ஏன் கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு வீடு பூந்து எதுக்கு அடிக்கணும்? இதுக்கு முன்னாடி 50 சம்மன் வந்திருக்கு. இப்போ நான் இன்னும் அதை விட ஒன்று சொல்கிறேன். எங்கள் மேலே 2021 நாங்கள் மேடையில் பேசணும்னு சொல்லி ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லி 15 பேர் மேலே வழக்கு. அந்த 15 பேரோட சம்மனையும் எங்கள் கட்சி ஆஃபீஸில் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போணுச்சு போலீஸ். யார் யார் எங்கே இருக்கிறாங்கலாம் தெரியலையா, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தெரியல, அதனால் இந்தாங்க இது எல்லாத்தையும் எல்லோரும் நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் கட்சி ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணாங்க, செய்தியை சொன்னாங்க, இத்தனாம் தேதி சரண்டர் ஆகணும்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் எக்மோர் கோர்ட்டில் கரெக்டாக சரண்டர் ஆகிட்டோமே. அப்போ சம்மனோட நோக்கம் என்னங்க? செய்தி சொல்கிறது தானே.
அதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுவீங்களா? நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், ஐயா அமல்ராஜ் அவர்கள் வச்சிருக்கிற அந்த துப்பாக்கி இருக்குல்ல, அது அகில இந்திய அளவில் பயன்படுத்துறதுக்கு அனுமதி பெற்ற துப்பாக்கி. துப்பாக்கி 2 விதமாக அனுமதி தருவாங்க. ஒன்று, தமிழகத்தில் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துனா பயன்படுத்துறதுக்கு. இன்னொன்று, அகில இந்திய அளவில் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு ஆபத்துனா துப்பாக்கி தருவாங்க. அதற்கு சில நாம்ஸ்லாம் இருக்குது. அது அகில இந்திய அளவில் பயன்படுத்துவதற்கான எல்லா தகுதியும் அண்ணன் அமல்ராஜுக்கு இருக்கிறதுனால அப்படியான துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த லைசன்ஸ் எது வரைக்கும் செல்லும்னா டிசம்பர் 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த லைசன்ஸ் செல்லும். இப்போ அவர்கிட்ட இருக்க துப்பாக்கி. ரைட். துப்பாக்கியை ஏன் அவர் இடுப்பில் வச்சிருந்தார்? இப்போ ஏன் வச்சிருந்தாருன்னா, கடந்த வாரம் சீமானண்ண வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க 10 பேரை கைது செஞ்சிருக்கோம்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த 10 பேர் சீமான் வீட்டில் பெட்ரோல் பாம் அடிக்கிறதுக்காக 4 பெட்ரோல் குண்டை கையில் வச்சு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் கைது செய்தோம்னு காவல்துறை தானே சொன்னிச்சு. அப்படிங்கும்போது ஒரு முன்னாள் இராணுவத்தில் பணிபுரிஞ்ச ஒருத்தர் அந்த வீட்டின் காவலராக இருக்கும்போது தன்னுடைய பாதுகாப்புக்கு அவர் அந்த துப்பாக்கியை வச்சிருப்பாரா, இருக்க மாட்டாரா? நீங்க பெட்ரோல் குண்டு வீசுறேன்னு சொல்லி அவர் மேல வீசி அவருக்கு ஒரு பாதிப்பு வந்தா அது எப்படி தாங்கிக்க முடியுமா? ஆகவே தன்னுடைய பாதுகாப்புக்கு அவர் துப்பாக்கியை வச்சிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, இப்ப நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இவ்வளவு வேகமா வித்தின் நோ மினிட் வந்து உள்ள பூந்து குற்றமே செய்யாதவர்களை அடிச்சு இழுத்துட்டு போறீங்களே. வெடிகுண்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படணுமா இல்லையா? அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய இயக்கம் இருக்குல்ல, அந்த இயக்கம் தடை செய்யப்படணுமா இல்லையா? அந்த இயக்கத்தினுடைய தலைவர் இந்நேரம் எண்ணெயை பூந்து கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் அந்த நடவடிக்கைகள் எதையுமே எடுக்கல? ஏன் எண்ணெயை இந்த மாதிரி பெட்ரோல் பாம் வீசுறாங்க? அவங்களுடைய ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சத்தியம் திரையரங்கில் பெட்ரோல் பாம் வீசியிருக்காங்க. அவங்க கர்நாடக ஹோட்டல் ஒன்றில் இந்த காவிரி பிரச்சனையில் பெட்ரோல் பாம் வீசியிருக்காங்க. எங்களுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் பேசிக்கிட்டு இருக்க மேடையில் நான் பெட்ரோல் குண்டு அடிப்பேன்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மீடியாவிலேயே சொல்றாரு. அது மீடியாவில் வந்திருக்கு. அப்ப இதுதான் அவங்களுடைய வரலாறு அப்படின்னு சொன்னா, அந்த கட்சி, அந்த இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கமா இல்லையா? ஏன் அந்த நடவடிக்கையை எடுக்கல? ஒருவேளை இஸ்லாமியர்களாக இருந்தால் தான் எண்ணெயை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்குமா? நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்குறேன். நீங்கள் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. ஒரு தந்தை பெரியார் திராவிடர் கழகம்ங்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வன்முறைகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. அவங்களை நீங்க எண்ணெயை விசாரணைக்கு உட்படுத்த மாட்டீங்களா? ஏன் மாநில அரசுக்கு பயப்படுறீங்களா? நான் கேட்கிறேன். இந்நேரம் எண்ணெயை தலையிட்டு அவர்களை எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சு அவர்களை எல்லாம் விசாரித்திருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த இயக்கத்தின் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அந்த இயக்கம் தடை செய்வதற்கான எல்லா முஸ்திப்புகளையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எடுத்துருக்கணும். இதை எதையுமே இவங்க செய்யாம இருந்துக்கிட்டு சும்மா சம்மனை கிழிச்சிட்டாங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணி மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியவும், மாநில காவல்துறை தலைவருக்கு ஒரு பெரிய அவமானத்தையும், சென்னை சிட்டி கமிஷனர் மதிப்புக்குரிய அருண் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியவும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பிரவீன் ராஜேஷ் அவர்கள் எடுத்து செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற ஒரு காவல்துறை அதிகாரியை பொதுமக்கள் மத்தியில் அனுமதிக்க கூடாது. உடனடியாக அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வேண்டுகோள். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.